காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைது செய்யப்பட்டாரு. உடனடியா சில மணி நேரத்திலேயே விடுதலையும் செய்யப்பட்டாரு அப்படின்ற நியூஸ் நேத்துல இருந்து பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா தான் இப்ப பார்க்க போறோம். காஞ்சிபுரத்துல இருக்கிற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன பண்றாரு, அவருடைய பிஎஸ்ஓவா ஒருத்தர் இருக்காரு. அவரை மாத்தணும்னு சொல்லி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காரு. எதுக்காகனா அந்த பிஎஸ்ஓ இவரை பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டே பேசிட்டு இருக்காரு, அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காரு. இந்த பிஎஸ்ஓ உடைய மாமனார் ஒரு பேக்கரி நடத்திட்டு இருக்காரு. அந்த பேக்கரிக்கு பார்வதி முருகன் அப்படின்னுட்டு தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவங்க 25/7/2025 அன்னைக்கு அந்த பேக்கரிக்கு பொருள் வாங்க வராங்க. அப்போ அந்த பிஎஸ்ஓ உடைய மாமனாருக்கும் இந்த பார்வதி முருகன் இரு தரப்பினருக்கும் இடையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை மூலமா 2 பேருமே என்ன பண்றாங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன் சிஎஸ்ஆர் 2 சிஎஸ்ஆர் போடுறாங்க. 2 கம்ப்ளைண்ட் மேலுமே சிஎஸ்ஆர் பதிஞ்சு அந்த சிஎஸ்ஆர் மேல 2 பேரும் நடவடிக்கை வேண்டாம், நாங்க சமாதானமா போறோம்னு சொல்லிட்டு போலீஸ்ல வச்சு எழுதி கொடுத்ததால 2 சிஎஸ்ஆர் க்ளோஸ் பண்றாங்க போலீஸ். 20/8/2025 அன்னைக்கு திடீர்னு அந்த பிரின்சிபல் ஜட்ஜு டிஎஸ்பியை கூப்பிட்டதாகவும் அந்த டிஎஸ்பி கிட்ட இந்த கம்ப்ளைண்ட க்ளோஸ் பண்ண கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி சொன்னதாகவும் சொல்றாங்க. அப்போ இந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா 2 பேர் மேலயுமே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா பிஎஸ்ஓ அண்ட் ஃபேமிலி அவங்க மாமனார் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஏன்னா அந்த பார்வதி முருகன்றவங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கம்ப்ளைண்ட க்ளோஸ் பண்ணது தப்பு, நீங்க அந்த கம்ப்ளைண்ட் மேல ஒரு எஃப்ஐஆர் பண்ணணும்னு சொன்னதாகவும் அதனால இந்த போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதாகவும் சொல்றாங்க. அதே போல இவங்க பேர்லயும் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த பார்வதி முருகன் பேர்லயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்ப 2 சிஎஸ்ஆர் மேலையும் க்ளோஸ் பண்ண சிஎஸ்ஆர் மேல 2 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. திரும்ப 4/9/2025 அன்னைக்கு அதே ஜட்ஜு டிஎஸ்பியை கூப்பிட்டு அந்த பிஎஸ்ஓ அவங்களுடைய குரூப் மேல போட்ட எஃப்ஐஆர்ல செக்ஷன் 10 ஆஃப் SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி ஒரு எக்ஸ்ட்ரமெண்ட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்றாங்க. அது என்ன செக்ஷன் 10 அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரமெண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் வசிக்கின்ற இடத்துல அந்த பிரிவினை சேராதவங்க யாராவது அவங்கள ஹராஸ் பண்றாங்க, வன்கொடுமை பண்றாங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க